சகோதரர் விஜய் அவர்களாக இருந்தாலும் கூட அரசியல் எதுக்கு வந்திருக்காங்க, யாரை எதிர்க்கிறாங்க, என்ன காரணத்திற்கு இங்கே அரசியல் பண்றாங்க, அந்த நிலைப்பாட்டை தெரிவிக்கணும். அதனால் சகோதரர் அவர்கள் நிலைப்பாட்டை, விஜய் அவர்கள் நிலைப்பாட்டை தெரிவிச்சுக்கிறாங்க. நான் வரவேற்கிறேன், நோ ப்ராப்ளம். இதுக்கு தான் அரசியல் வந்திருக்கேன். பட் நாங்க திமுகவையும் எதிர்க்கின்றோம், இப்படித்தான் எதிர்க்கிறோம். அதாவது திமுகவை எதிர்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையும் திமுக கொள்கையும் 1008 வித்தியாசம் இருக்கு. திமுக 2 மொழி, நாங்க 3 மொழி பேசுறோம். திமுக நீட்டு வேண்டாம், நாங்க நீட்டு வேண்டும்னு சொல்றோம். திமுக வக்ஃப் போர்டுக்கு எதிரி, நாங்க வக்ஃப் போர்டு வேணும்னு சொல்றோம். இது எதிர்ப்பு, இது எதிர்ப்பு, அதாவது கொள்கை ரீதியான எதிர்ப்பு. அதனால இன்னைக்கு மக்கள் அரசியல் கட்சிகளை பார்ப்பாங்க. வெறுமனே எதிர்க்கிறீங்களா, பேச்சுக்காக எதிர்க்கிறீங்களா, இல்ல எதிர்க்கிறீங்கன்னா உங்களுடைய கொள்கை அடிப்படையிலே மாறுபட்ட கொள்கையா, இது மக்கள் பார்ப்பாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு என்பது அடிப்படையிலே மாறுபட்ட கொள்கையோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் எதிர்த்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணா, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பத்தி நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்கண்ணா, நான் பதில் சொல்றேங்கண்ணா. அண்ணா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில டீடைல்ஸ் நான் கொடுக்குறேங்கண்ணா, நல்லா எழுதி வச்சுக்கங்கண்ணா. எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் செய்யறாங்க அப்படிங்கிறத, எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்றாங்க நீங்க பார்க்கணுங்கண்ணா. அண்ணா, அதாவது நான் சொல்றது நல்லா கேட்டுங்கண்ணா. தமிழ்நாட்டை வர பின்தங்கிய மாநிலங்கள் இந்தியாவில் நிறைய இருக்குங்கண்ணா. தமிழ்நாட்டை விட கிராமப்புற மாநிலங்கள் நிறைய இருக்குங்கண்ணா. தமிழ்நாட்டை விட கிராமப்புற மாநிலங்கள். இன்னைக்கு இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய நிதி நான் படிக்கிறேங்கண்ணா. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும், ஆந்திர பிரதேச பொறுத்த வரைக்கும் 2021-22 மேடம் நான் சர்க்குலேட் பண்றேன், நீங்க நோட்ஸ் பெருசா எடுக்க வேண்டாம், உங்களுக்கு அந்த டேட்டா கைக்கு வந்துடும். 21-22, 22-23, 23-24, 24-25 4 வருஷங்கண்ணா. 4 ஆண்டுகள் ஆந்திராவுக்கு மொத்தமாக நாம் கொடுத்திருப்பது 30,063 கோடி. பீகார் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம், கிராம பகுதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். பீகாருக்கு 4 ஆண்டுகள் நாம் கொடுத்திருப்பது 24,726 கோடி. குஜராத் 4 ஆண்டுகள்ல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் குஜராத் நல்லா கவனிச்சுக்கங்கண்ணா. குஜராத்துக்கு நாம் கொடுத்திருப்பது வெறும் 6,613 கோடி. கர்நாடகா பிஜேபி அரசு இடையில் இருந்தாங்க, 4 ஆண்டுகளுக்கு நாம் கொடுத்திருப்பது 23,226 கோடி. கேரளாவிற்கு 13,000 கோடி. மத்திய பிரதேஷ் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம் 26,000 கோடி. ஒரிசா 18,000 கோடி. ராஜஸ்தான் 35,000 கோடி. தமிழ்நாட்டை விட 4 மடங்கு மக்கள் தொகை, தமிழ்நாட்டை விட அதிகமான கிராமங்கள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ்க்கு நம்ம 4 ஆண்டுகளில் கொடுத்தது 38,000 கோடி. இந்தியாவில் அதிகமாக 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம் கொடுத்த நிதி இந்திய அரசியல் சரித்திரத்தில் தமிழ்நாடு. கடந்த 4 ஆண்டுகளில் 39,333 கோடி ரூபாய். யூபி தமிழ்நாட்டை விட 3 மடங்கு மக்கள் தொகை அதிகம், தமிழ்நாட்டை விட கிராமம் அதிகம். அவங்க நடத்தாத 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அவன் நடத்திட்டு இருக்கா. என்ன கதை விட்டுட்டு சுத்துறாங்களா? அப்ப யாரு பேர்ல நீ கோழி கணக்கு எழுதுற? யூபியில 23 கோடி மக்கள், 24 கோடி. யூபியில 38,687 கோடி. தமிழ்நாட்டில் 8.5 கோடி மக்கள் தொகை. தமிழ்நாட்டில் எவ்வளவு காசு வாங்கியிருக்காங்க? 39,338 கோடி. இதை கனிமொழி அக்கா பார்லிமெண்ட்ல பேச மாட்டாங்களா? டேட்டா உங்களுக்கு இப்ப முடிச்சோன்னே கொடுக்குறேன், டேபிள் போட்டு. அது மட்டும் இல்லைங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய நிதி என்பது மகாராஷ்டிரா, தெலங்கானா, சத்தீஸ்கர் 3 மாநிலத்தை சேர்த்துனாலும் தமிழ்நாட்டினுடைய நிதியை விட குறைவா வாங்கியிருக்கிறாங்க. என்ன நியாயம் இது? அதுக்கு அடுத்தது பாருங்க, மொத்தம் கிராம பகுதி மக்கள் தொகை. கிராம பகுதி மக்கள் தொகை அக்கா கேட்பாங்க, இந்து அக்கா, அண்ணா நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது, கிராம பகுதி ப்ரொபோர்ஷனேட் சொல்லுங்க. ஆந்திரால கிராம பகுதி மக்கள் தொகை பீகார்ல 9%, மத்திய பிரதேசில் 5%, உத்தரப்பிரதேசில் 15%, தமிழ்நாட்டில் 3.7 கோடி. 8.5 கோடியில் 3.7 கோடி. உத்தரப்பிரதேசில் 23 கோடியில் 15 கோடி கிராமப்புறம். 23 கோடி மக்கள் தொகையில 15 கோடி கிராமப்புறம், அவன் 38,000 கோடி. 8.5 கோடி மக்கள் தொகையில 3.7 கோடி கிராம மக்கள், ஆனா நான் 39. அப்ப இடையில எவனோ பணத்தை சாப்பிட்றான். கிளியர், டேட்டா கிளியர். அப்ப இடையில எவன் பணத்தை சாப்பிட்றான்னு இப்ப தொலைட்டு இருக்கோம். இடையில பணத்தை சாப்பிட்றான்னு தூக்கணும். இந்த
இந்த போலி கணக்கு, வராதவங்க பேர்ல கணக்கு, திமுக கூட்டத்துக்கு குரூப்பா கூட்டிட்டு போய் கணக்கு, அதெல்லாம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், பஸ்ல கூட்டிட்டு போறது, அதெல்லாம் மாட்டி டாஸ்மார்க் ஊழலை விட மிகப்பெரிய ஊழலாக தமிழ்நாட்டில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மிகப்பெரிய ஊழலா இருக்கும். ஆனா இதுல திமுகவுடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஜெயிலுக்கு போவான். அவங்க எல்லாம் கட்டி வைக்கணும்னா திகார் மாதிரி 4 ஜெயில் கட்டணும். கோயம்புத்தூர் பஞ்சாயத்து பிரசிடென்ட்ல இதுல ஏறு, இந்த ராமநாதபுரத்துக்காரன்லாம் இதுல போ, இந்த பக்கமெல்லாம் இங்க போ, சென்னைக்காரன்லாம் இங்க வந்துரு. திமுகவுடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் எழுதின போலி கணக்கு டாஸ்மார்க் ஊழலை விட பல மடங்கு இந்த கணக்கு இருக்கும். இந்த டேட்டாவை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன், பத்திரிகை நண்பர் பாருங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.